தோழர்களே, உங்கள் அனைவருக்கும், மகளிர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் தளபதி சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி அவர்கள் நமக்கு மாநாடு அடுத்த மாதம் 27ஆம் தேதி நம்மளுடைய அரசியல் முதல் மாநாடு வெற்றி மாநாடு. இந்த மாநாட்டிற்கு உங்கள் வீட்டிற்கு வந்து மாநாட்டுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று தளபதி அவர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை அழைத்தார் என்று நினைத்து நீங்கள் குடும்பத்துடன் இந்த மாநாட்டுக்கு வர வேண்டும். அதற்காகத்தான் இந்த மாநாட்டுக்கு நான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முதல்ல உங்களை நேரடியா பார்த்து உங்களை அழைக்க வேண்டும் என்று தளபதியுடைய அறிவுறுத்தல் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய தளபதியுடைய அறிவுறுத்தலின்படி உங்களை ஒவ்வொருவரையும் அடுத்த மாதம் 27ஆம் தேதி மாநாட்டுக்கு நீங்கள் குடும்பத்துடன் பாதுகாப்போடு நீங்கள் வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அழைப்பு விடுகிறேன். பாதுகாப்பு எதுக்கு என்று சொன்னா, நீங்க பத்திரமா வண்டியில வந்துட்டு நீங்க பத்திரமா வந்து அவங்களை எல்லாரையும் யாரெல்லாம் நீங்க இட்டுன்னு வரீங்களோ அவங்களை எல்லாரையும் நீங்க அதே மாதிரி இட்டுன்னு வந்து வீட்டுல வந்து இட்டுன்னு வந்து விடணும். அதுதான் தளபதியுடைய முக்கியமான அறிவுறுத்தல். அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க மாவட்ட தலைவர், தொண்டரணி, மாணவர் அணி, இளைஞர் அணி, மகளிர் எல்லாரும் இருக்கிறீங்க. நீங்க எந்த ரூட்ல இருந்து உங்களுடைய 2 தொகுதி இருக்குது, அந்த 2 தொகுதியில நீங்க எங்க இருந்து மாநாட்டுக்கு வர போறீங்கன்றத முன்கூட்டியே அடுத்த வாரம் வந்து பூஜை ஆரம்பிக்கப்படுகிறது. பூஜை போட்டு நம்ம மாநாடு வேலையை ஆரம்பிக்க போறோம். அதுக்கு உங்களுக்கு வந்து நீங்க எல்லோரும் அந்த பூஜையிலையும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அந்த பூஜைக்கு வரும்போது மாவட்ட தலைவரும் சரி மற்ற நிர்வாகிகளும் சரி எந்த ரூட்ல வரீங்கன்றத பாருங்க. எந்த இடத்துல நடுவுல நிக்க போறீங்க, அங்க வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு மண்டபம் இருக்குது, பக்கத்துல ஹோட்டல் இருக்குதா, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கவனத்துடன் பார்த்துக்கணும். எக்காரணத்தை கொண்டும் ரோடை நீங்க கிராஸ் பண்ணவே கூடாது. அதை மனதில் வச்சுங்க. வண்டியை நீங்க ஓரமா விட்டீங்கன்னா மக்களுக்கு, பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம வண்டியை ஓரமா விட்டுட்டு ஒரு ஹோட்டலா இருந்தாலும் சரி, ஒரு டீ கடையா இருந்தாலும் சரி, நீங்க ரொம்ப கவனத்தோட தளபதியுடைய தொண்டனுங்கன்னா இப்படி தாண்டா இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மாநாடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய கையில தான் அது இருக்குது, உங்களுடைய நடவடிக்கையில தான் அது இருக்குது. அதனால தளபதிக்கு இதுவரைக்கும் நம்மளுடைய தொண்டர்கள், தோழர்கள் இதுவரைக்கும் இல்ல எப்போதும் நல்ல பேர் எடுத்து கொடுக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.